ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு நாளிலும் நம்முடைய இயேசுடைய வார்த்தைகளை தியானிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம் வார்த்தைகளாலே எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை தேற்றுகிறீர், எங்களை நடத்துகிறீர், எங்களை எச்சரிக்கிறீர். உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உம்மை நேசிக்கிறவர்களாய் எங்களை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு விருத்தி அடைகிறீர்களா? அதுதாங்க நமக்கு ஆபத்து. எது? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நாம கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனுக்கு தூரமாவோம். தேவனை நேசிக்க தொடங்கிய பிறகு தேவன் நமக்கு எல்லா நன்மைகளும் தருவார். மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, எல்லா விஷயத்திலும் தலையாக வைப்பார், வாளாக அல்ல. சோ நம்ம விருத்தி அடையும் போது அவர் நம்மை உயர்த்த நம்மை நாம தாழ்த்தி கொள்ளாமல் அவரை நாம நேசிப்பது தொடங்கியதிலிருந்து இன்னும் அதிகமாக, ஆழமாக, நெருக்கமாய் சென்று நியரர் த கிராஸ் மை லார்ட் என்ற அழகான ஒரு பாடல் இருக்கிறது. உம்முடைய சிலுவைக்கு என்னை நெருக்கமாக சேர்த்திடும் என்று நாளுக்கு நாள் ஆண்டவருக்கு நெருக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இன்றைக்கு அநேக மக்கள் துன்பங்களும் கஷ்டங்களும் வரும்போது ஆண்டவரிடம் ஜெபிப்பாங்க. ஆண்டவர் விடுவிப்பாரு, தேவன் ஆசீர்வதிப்பார், நன்மை செய்வார். இந்த உலகத்துல நமக்கு சொத்துக்கள் அதிகமாகும் போது, செல்வ செழிப்பு கிடைத்த பிறகு, எல்லா விஷயத்திலும் தேவனுடைய கரம் நமக்கு துணையா இருக்கும் போது, எல்லாவற்றையும் பெற்று கொடுத்த ஆண்டவரை மறப்பது, கொடுத்த அவரை மறப்பது இன்றைக்கு என்ன மனுஷனின் இருதயம் வழி மாறி போவதை பார்க்கின்றோம். அதனால்தான் யோவான் எழுதிய 1வது நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஆண்டவரின் மார்பிலே சாய்ந்து கொண்டு அவரை அன்பு கூர்ந்த, அன்பினுடைய மேன்மையை உணர்ந்த, அன்பை அறிவித்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய 1ஆம் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆண்டவரை நேசித்து ஆண்டவர் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு, உலகத்தில் உள்ளவைகளை ஆண்டவர் நமக்கு தந்த பின்பு, நம்முடைய பார்வை ஆண்டவரிடத்திலிருந்து உலகத்தில் இருக்கிறவைகள் மீது போகக்கூடாது. இந்த உலகத்தை ஆகிலும் உலகத்தில் உள்ளவைகளை ஆகிலும் நேசிக்காதிருங்கள். நேசிப்பது என்றால் என்ன? முதல் இடத்தை கொடுப்பது. நீங்க யாருக்கு முதலிடத்தை தருவீர்களோ அவங்களும் உண்மையாக நேசிக்கிறீர்கள். புருஷரே, உங்கள் மனைவிகளை நேசிங்கள் என்றால், ஒரு புருஷனுக்கு திருமணமான பிறகு முதலிடம் எப்பொழுதும் தேவனுடையதே. nobody can take it out. no diversion. முதல் அன்பு தேவனுக்கு, அதன் பிறகு மனைவியை நேசிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அந்த அன்பு காணப்படுகிறது இல்லை. எதற்கு? உலகத்தில் உள்ளவைகளை நாம நேசிக்க தொடங்கும் பொழுது நம்முடைய அன்பு தலைகீழாகி போகுது. நீங்கள் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலகத்திலே இருப்பதெல்லாம், அங்கே இன்னொரு வார்த்தை இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 2 அன்பு இருக்காதுங்க. உலக அன்பு, பிதாவின் அன்பு. தேவ அன்பு, உலக அன்பு, இவரெண்டும் நம் இருதயத்தில் இருக்க முடியாது. டபுள் மைனஸ் முடியாது என்று ஒரே நோக்கம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அன்பு மாசற்ற, குறைவில்லாத, பரிசுத்தமானது கிறிஸ்துவின் அன்பு. நிலையற்றதாக, கவருகிறதா இருக்கும், சுயநலத்தோடு இருக்கும் உலக அன்பு. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்குள் தேவனுடைய அன்பு இருக்காது. ஏனென்றால் உலகத்தில் இருப்பது எல்லாம் மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் பிதாவினால் உண்டானதல்ல, உலகத்தினால் உண்டானவைகள்.
உலகத்தை நேசிக்க வேண்டாம் என்று சொன்னால் உலகத்தில் இருப்பதெல்லாம் என்னவாம்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் இச்சைகள் இருக்கு பாருங்க. என்னத்தை உண்போம், என்ன குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், எப்படியாக சுகபோகமா இருப்போம். மாம்ச கிரியைகளை சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. மாம்சமும் சரீரமும் அது அழிந்து போகக்கூடியது. இந்த மாம்சம் சாத்தானால் கெடுக்கப்பட்டதா இருக்கிறது. தீய எண்ணங்களோடு, தீய யோசனைகளோடு, சிற்றின்ப பாவ போகத்திற்காக வாஞ்சிப்பது இந்த மாம்சம். பாருங்க, எப்பொழுதும் உணவை குறித்தே யோசிப்பார்கள். பாருங்க, எப்பொழுதும் இந்த உலக சம்பந்தமான சொத்துக்கள், ஆஸ்திகளை குறித்தே யோசிப்பாங்க. என்ன சம்பாதிக்க வேண்டும், என்ன சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும். பவுல் சொல்லுகிறார், இன்னும் 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 நான் கிறிஸ்துவை சம்பாதிக்க விரும்புகிறேன் என்கிறார். நீ கிறிஸ்துவை நேசிக்கிறவனானால் பணத்தை நேசிக்கிறவன பாருங்க, பணத்திற்காக எவ்வளவோ அவதிப்படுவான். அவன் எத்தனையோ கஷ்டங்களை படுவான், எதற்கென்றாலும் ஆயத்தமாயிருப்பான். நீ கிறிஸ்துவை நேசித்தால் கிறிஸ்துவின் அன்பில் வளருவதற்காய் உன்னை நீ ஒப்பு கொடுப்பாய். கிறிஸ்துவின் அன்பால் நிரம்பும் போது நீ கிறிஸ்துவை போல வாழ முடியும். இந்த உலகத்தில் இருப்பதெல்லாம் மாம்ச இச்சை, கண்களின் இச்சை. இந்த கண்களுக்கு கவரக்கூடிய விதத்தில் இருக்கும். பாருங்க, இந்த பார்வைக்கு இந்த லைட்டிங்ஸ், இந்த ஜொலிக்கின்ற பளபளக்கின்ற என்னங்க, நாவை ஊற செய்கிற ஆகாரங்கள், கவர்ந்து இழுக்கக்கூடிய வஸ்திரங்கள், பொருட்கள், பளபளக்கின்ற கார்கள், பங்களாக்கள், இதெல்லாம் இவைகளுக்காக தீவிக்கிறார்கள். அவ்வளவு அதிகமா இதை நேசிக்கிறார்கள். தேவனை நேசிக்கிறது இல்லை. நல்ல வீடை தந்தார், தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வீட்டுல எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க? உன்னுடைய வீட்டில் 6 நாட்கள் இரு, வேண்டாம் என்று சொல்லவில்லை. அப்ப 7வது நாள் தேவனுடைய வீட்டுக்கு வர மாட்டீங்களா? இல்ல, அன்றைக்குதான் என் வீட்டு வேலைகள், என்னுடைய வீட்டுல நான் ரிலாக்ஸ் ஆக வேண்டும், நான் ஓய்வு எடுக்க வேண்டும். கொஞ்சம் சத்தமா கேட்டா நாங்க லைவ் பார்க்கிறோம் டிவில என்று சொல்லுவாங்க. நாம சபையாக கூட வேண்டும் என்பது மறந்து போகிறாங்க. உலகத்தில் இருக்கிற பொருட்கள், வஸ்துக்களை நேசிக்க வேண்டாம். ஆகார பதார்த்தங்களை நேசிக்க வேண்டாம். உலகத்தில் இருப்பதெல்லாம் மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, எல்லாம் பெருமைகள். பெருமைகள் இன்றைக்கு இருப்பது இவ்வளவானால் எவ்வளவு சொல்லிக் கொள்வாங்களோ, ஒவ்வொருவனும் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிக் கொள்வார்கள். அவர்களை குறித்து, அவங்க பிள்ளைகளை குறித்து, அவங்க குடும்பத்தை குறித்து, அவங்க சொத்து குறித்து, அவங்க படிப்பு குறித்து, அவங்க டிகிரிஸ் குறித்து. ரொம்ப வேதனை. எங்களை போன்ற ஊழியக்காரங்க அவங்க ஊழியத்தை குறித்து சொல்ல வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை தேவன் இப்படி நடத்துகிறாரோ அவர் மகிமைக்காக சொல்ல வேண்டும். ஆனால் நீங்க இல்ல செய்தது. அவர் கணத்தையும் அவர் மகிமையும் நாம திருடக்கூடாது. அவரை கனப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஜீவனத்தின் பெருமை, எப்படி பெரியவர்களாக வேண்டும், எப்படி பெயரை சம்பாதிக்க வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் எப்படி எல்லார் மீதும் அதிகாரம் செலுத்த வேண்டும், அது சாத்தானுடைய மனது. அநேகர் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கூட இந்த உலக ஆசைகளில் விழுந்து போவது, அகங்காரிகளாக, ஜீவனத்தின் பெருமைக்கு, கர்வத்துக்கு இடம் கொடுப்பது, மாம்ச இச்சைகளுக்கும் அடிமைகளாவதும், சுத்துபத்துகளுக்காக ஆத்ம விசுவாசத்தை இழந்து போவதும், மனசாட்சியை கெடுத்துக் கொள்வதும் பார்க்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிறவன் ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுப்பான். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது, ₹1,00,000 சம்பளம். இதுவரை 20,000 30,000 சம்பளத்துக்கு நான் வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன். இப்போ ₹1,00,000 சம்பளம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் லீவ் இல்லையா? ஆனால் என்ன, போனால் போகட்டுமே என்று சொல்லுகிறவர்களாக நீங்க இருந்தால், நீங்க உங்க சம்பளத்தை கொடுக்கிற உத்தியோகத்தை நேசிக்கிறாய் தவிர உனக்கு வாழ்க்கையை தந்த ஆண்டவரை நீ நேசிக்கவில்லை. லட்சம் அல்ல கோடி கொடுத்தாலும் என் கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க விரும்புகிறவன் உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறான், கர்த்தர் ஆலயத்தை நேசிக்கிறான், அவர் வசனத்தை நேசிக்கிறான். கர்த்தருக்காக ஞாயிற்றுக்கிழமை விட்டு விடாதவன் ஆண்டவரை நேசிக்கிறோம்னா யாரு நம்புவாங்க சொல்லுங்க? ரொம்ப வினோதமா இருக்கிறார்கள் இன்றைக்கு விசுவாசிகள் எனப்படுகிறவர்கள். கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அல்லது உபவாச நாட்கள் வந்தால் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், நாங்க ஹாலிடேக்கு போகிறோம் என்று கர்த்தருடைய நாளை கனம் பண்ணாமல் உலக காரியங்களுக்காக, உலகத்தில் உள்ளவைகளுக்காக ஓடுகிறவன் தேவனை நேசிக்கிறவன் அல்ல. தேவனை நேசிக்கிறவன் கர்த்தருடைய நாளை கர்த்தருக்காக செலவிடுவான், கர்த்தருடைய சமூகத்தில் செலவு செய்வான். கர்த்தரை நேசிக்கிறவன்
தேவனுடைய வசனத்தை நேசிப்பான், தேவ பிள்ளைகள் சபையை நேசிப்பான், தேவனுடைய ஆலயத்தை நேசிப்பான், தேவனுடைய சமூகத்தை நேசிப்பான், தேவனிடத்தில் உண்மையாக இருப்பான். தன் கண்களில் காண்கிறவைகளுக்காக அவன் தவிக்க மாட்டான். இந்த உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போய்விடும். அடுத்த வசனம் பாருங்க. இந்த உலகமும் அதன் ஆசைகளும் ஒழிந்து போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள், ஆசைகள், மாம்ச இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்பவைகள் ஒழிந்து போவது. அது உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் தராதுங்க. இந்த உலகமே இருக்காது பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஈர்ப்புகள் அவைகள் இருக்காது. இந்த சொத்து பத்துகள் இருக்காது. நம்ம மரித்து போகும்போது ஒன்றை கூட எடுத்துக்கொண்டு போக முடியாது. தேவனுடைய கோபாக்கினை நாளில் இந்த ஐம்பூதங்களும் வெந்து உருகி இல்லாமல் போய்விடும். இந்த உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போய்விடும். ஆகவே உலகத்தை நேசிக்காதிருங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன், தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறவன் இம்மையிலும் மறுமையிலும் கூட பாக்கியவானாயிருப்பான், ஆசீர்வதிக்கப்படுவான். விசுவாசிகளே, தேவனுக்குள் வளர்கிறோம் என்று சொல்லுகிறவர்களே, நாளுக்கு நாள் உங்களுக்கு கர்த்தர் மீது இருக்கும் அன்பு அதிகரிக்கிறதா? கர்த்தருக்காக உலகத்தை விட்டுவிட முடிகிறதா? அல்லது உலகத்திற்காக கர்த்தரை அலட்சியம் செய்கிறீங்களா? உலகத்தை முன்பு வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டு கர்த்தரை ஓரம் வைக்கிறீர்களா? பின்னுக்கு தள்ளுகிறீர்களா? அல்லது உலகத்தை பின்னுக்கு தள்ளி, எனக்கு முன்பு சிலுவை, எனக்கு பின்னால் உலகம், நான் பின் திரும்ப மாட்டேன் என்ற பக்தனை போல் முன்னுக்கு போக முயற்சிக்கிறீர்களா? உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்கள் நேசிக்காதிருங்கள். அப்படி என்றால் நம்ம பயன்படுத்தக்கூடாதா? பணம் இருக்கக்கூடாதா? பொருட்கள், வாகனங்கள் இருக்கக்கூடாதா? நல்ல வஸ்திரங்களை போடக்கூடாதா? நல்ல ஆகாரம் சாப்பிடக்கூடாதான்னு கேட்கிறீர்களோ என்னமோ? உலகத்தில் உள்ளவைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்தவைகளை எல்லாம் தேவன் நமக்கே தந்தார். ஆனால் உங்கள் மனதை அதன் மீது வைக்காதிருங்கள். அவைகளுக்காகவே வாழாதிருங்கள். தேவன் தந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமை நிமித்தம் செய்யுங்கள் என்று வசனத்தில் சொல்லியிருக்கிறது. நீங்கள் என்ன செய்தாலும் தேவனுக்கு மகிமையை கொடுக்கும்படி அதை நீங்கள் செய்யுங்கள். அப்படிதான் தவிர தேவனை துக்கப்படுத்துவதாக உங்கள் சிற்றின்ப பாவ போகங்கள், மாம்ச இச்சைகள், உங்கள் உலக ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்ள ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களா இருப்பது ரொம்ப வேதனையானதுங்க. இந்த உலகத்தை நேசிக்காதிருங்கள். இந்த உலகத்தை நேசிக்கிற எவனும் தேவனுக்கு சத்துருவாக இருப்பான். கவனிச்சிங்களா? தேவனுடைய சிநேகத்தை, தேவனுடைய அன்பை இழந்து போவது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை நேசிக்கிறவன் தேவனுக்கு சத்துருவாக மாறிவிடுவான். உன்னை நேசித்து உனக்காக உயிரை தந்து உனக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தின கர்த்தரை நீ சத்துருவாக மாற்றிக்கொண்டா உனக்கு வேறு கதி என்ன? உனக்கு வேறு வழி என்ன? உன்னுடைய சகாயராகிய எனக்கு விரோதமாய் நீ எழும்பி உனக்கு நீயே தீங்கு செய்து கொள்ளுகிறாய் என்ற வார்த்தை இன்றைக்கு அநேகர் விசுவாசிகள் எனப்படுகிறவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறோம். குறைவில் இருந்தபோது கர்த்தர் உனக்கு உதவி செய்தார் இல்லையா? கஷ்டத்தில் இருந்தபோது கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்தாரா இல்லையா? வறட்சியில் இருந்தபோது உனக்கு அவர் நிறைவு தந்தார் இல்லையா? தாழ்ந்த நிலையில் இருந்தபோது உன்னை உன்னத நிலைக்கு உயர்த்தினார் இல்லையா? இப்பொழுது நீ அவரை மறந்து உலகத்தை நேசித்தால் உன்னுடைய நிலைமையை மறந்து உனக்கு இருப்பதை குறித்து மேன்மை பாராட்டி கர்த்தரை ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்பது போல நடந்து கொண்டால் நஷ்டம் போவாய். இந்த உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போய்விடும். நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு இருக்காது. உன் பணம் உனக்கு இருக்காது. உன் சொத்து பத்துக்கள் உனக்கு இருக்காது. ஓவர் நைட்ல நம்ம ஸ்டோரிஸ் கேட்கிறோம். மில்லியனர்ஸ் பிச்சைக்காரர்களா மாறுகிறார்கள். பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள் நஷ்டம் அடைந்து கடனை தீர்க்க முடியாமல் மூட்டை கட்டிக்கொண்டு ஓடி போகிறாங்க. எவ்வளவு இருந்தாலும் இரவுக்கு இரவே செத்து போய் அவங்க உயிரை காற்றோடு கலக்கிறார்கள். எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும், ஒருவன் உலகம் முழுவதையும் சம்பாதித்தாலும் தன் பிராணனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? பாருங்க, உன் பிராணனும் உன்னுடைய எல்லா வழிகளும் உன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே அவருக்கு பயப்பட்டு இரு. இம்மையிலும் நிறைவு இருக்கும்,
இந்த உலகத்தை பிரியும் போதும் அவர் ராஜ்யத்துல என்றென்றைக்கும் வாழக்கூடிய பாக்கியம் உண்டாயிருக்கும். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களை வைத்தீர் என்று உம்முடைய சாட்சிகளா நாங்கள் இருக்க வேண்டும் என்று, உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை வாங்கி இருக்கிறீர். பாவ அந்த காலத்தில் இருந்த நிலைமையிலிருந்து எங்களை மாற்றி உம்முடைய சொத்தாக எங்களை மாற்றி இருக்கிறீர். உலகத்தில் இருக்கிற கோணலான மக்கள் நடுவே நாங்கள் வெளிச்சமாய் வாழும்படியாக எங்களுக்குள் கிறிஸ்துவை காண்பிக்கும்படிக்கு எங்கள் பழக்க வழக்கங்களையும் எங்களுடைய முறைமைகளையும் எங்க முக்கியத்துவங்கள் எங்களுடைய பிரையாரிட்டிஸ் வித்தியாசமா இருப்பதற்கு, தேவ சம்பந்தம் உள்ளவைகளாக இருப்பதற்கு இந்த உலகத்துக்கு நாங்கள் எடுத்துக்காட்டா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேமா உலகத்தை நேசித்து பவுலை பிரிந்து தன்னுடைய வாழ்க்கையில நஷ்டம் போனது போல நாங்கள் நஷ்டம் போகாமல் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு முன்னுக்கு செல்ல முடிய கிருபையை இந்த லைவ்ல வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் குடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறவர்களா இருந்தா உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்க 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக நம்முடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் தருவார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக.